ஆனால் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அல்லது இந்த உலகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அழிவு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு புக் இருக்குது. இந்த புக்கை ஒருத்தன் வாசிச்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் பைத்தியமாயிருவான். ஒருவேளை அந்த புத்தகத்தை அவன் கரைச்சி குடித்து தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வேறு மாந்திரிகங்களை கற்றுக்கொண்டு மனிதனை அவன் கண்ட்ரோல் பண்ண முடியும். மனிதன் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவன் என்ன பண்ண முடியும், தன்னால் இயக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கதை சொல்லப்பட்டால் நீங்கள் நம்புவீங்களா? நிச்சயமாக நம்ப மாட்டீங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் இருக்குது. இது உலகத்திலே மிகவும் டேஞ்சரஸான ஒரு பவர்ஃபுல்லான புத்தகம்னு சொல்லிட்டு இன்றளவும் பல்வேறு நாடுகளில் பேசப்படுகிறது. சில நாடுகள் இந்த புத்தகத்தை தடை விதிச்சிருக்கு. உதாரணத்துக்கு எகிப்து, மொரோக்கோ போன்ற நாடுகள் கூட தடை விதிச்சிருக்கு. ஸோ அப்படி என்ன புத்தகம்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தகத்துடைய பெயர் பார்த்திங்கன்னா சம்சுல் மாரிஃப். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அறிவின் பிரகாசம். அறிவின் பிரகாசம் என்று சொல்லக்கூடிய சம்சுல் மாரிஃப் என்று சொல்லக்கூடிய புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதினவருடைய பேர் கேட்டிங்கன்னா அகமது அல் பூனி என்று சொல்லக்கூடிய நபர், இமாம் அகமது அல் பூனி. ஸோ இந்த இமாம் அகமது அல் பூனி எந்த காலகட்டத்தை சார்ந்தவன்னு பார்த்தீங்கன்னா இவர் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். வடக்கு ஆப்பிரிக்கா பகுதியில் வாழ்ந்தவராக இருக்கிறார். ஒரு சூஃபி துறவி, சூஃபி ஞானின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த சூஃபி ஞானி தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அதாவது அகமது அல் பூனி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. சம்சல் மாரிஃப் என்று சொல்லக்கூடிய அறிவின் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த புத்தகத்தை இன்னைக்கு நாம் கிடைத்த அளவில் கொஞ்சம் ஆய்வு செய்து சில விஷயங்களை தரவுகளை எடுத்தோம்னா இந்த புத்தகத்தில் குர்ஆனும் ஹதீஸும் பெரிய அளவில் ஹேண்டில் பண்ணப்படலை, எடுக்கப்படலை. ஆனால் குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு சில விஷயங்களை முடிச்சு போட்டு மாந்திரீகம் செய்யக்கூடிய புத்தகமாக தான் இந்த சம்சுல் மாரிஃப் என்று சொல்லக்கூடிய புத்தகம் இருந்திருக்கு. எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா நுண்மான்கள் என்று சொல்வார்கள். நுண்மான்கள், எண்கள், கணிதங்கள்னு சொல்லிட்டு பல்வேறு மாந்திரீக விஷயங்களை, சிம்பிளாக சொன்னோம்னா சூனியம் செய்யக்கூடிய விஷயங்களை இந்த புத்தகம் முழுக்கவே என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த அகமது அல் பூனி எழுதியிருக்கிறாரு. இவருடைய காலகட்டம் 13ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் இந்த புத்தகம் பெரிய அளவில் பல்வேறு நாடுகளுக்கு போய் அதை படித்து பல நபர்கள் மாந்திரீகத்தையும் சூனியத்தையும் கற்றுக்கொண்டு பல சித்து விளையாட்டுகளை விளையாண்டுருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி பார்க்க முடியுது. இவருடைய அடுத்தடுத்த வரலாறுகள் எங்கே பிறந்தார் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியல. ஆனால் ஆப்பிரிக்காவில் இருந்திருக்கிறாரு, இவர் சூஃபி துறவியாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படை விஷயங்கள் கிடைக்குது. ஸோ இவர் எழுதின இந்த சம்சுல் மாரிஃப் புக்கு தான் இன்றைக்கி உலகம் முழுக்க பல்வேறு இடங்களில் தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இது நேரடியாகவே இஸ்லாத்திற்கு முரண்பட்ட புத்தகமாக இருக்குது. இஸ்லாத்தில் சொல்லப்படாத விஷயங்களாக இருக்குது. இஸ்லாத்தில் குர்ஆனில் இருக்கக்கூடிய சில ஆயத்துக்களை எடுத்து அதை பல்வேறு அடிப்படையில் தலைகீழாக புரட்டி போட்டு இவருக்கு தோணிய அடிப்படையில், அதாவது ஒரு பைத்தியக்கார மனநிலைன்னு கூட எடுத்துக்கலாம். சூஃபி துறவிகளை பற்றி பல நபர்கள் பேசுவாங்க, சூஃபி நபர்களுக்கு ஆதரவு செலுத்துவாங்க. ஆனால் இந்த சூஃபி துறவி என்ன பண்ணியிருக்காருன்னா டீப் ஆழத்துக்கு போய் சில விஷயங்களை அவர் எழுதியிருக்கிறாரு அந்த புத்தகத்தில். இந்த புத்தகத்துடைய மொழி பார்த்தீங்கன்னா ஒரு மொழி கிடையாது. இந்த புத்தகத்தில் ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்டிருக்கு, அரபியில் எழுதப்பட்டிருக்கு, ஜபூரி, இஞ்சில் போன்ற வேதங்களில் என்னென்ன மொழிகள் ஹேண்டில் செய்யப்பட்டதோ எழுதப்பட்டதோ அந்த மொழிகளையும் கலந்து இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற குறிப்புகளை பார்க்க